கிட்டத்தட்ட 241 குடிகளுடைய குலங்களுடைய கூட்டங்களுடைய பெயர்கள் இருக்கு என்கிட்ட. பல்வேறு குடிகளை சார்ந்த அந்த பெயர்கள் என்கிட்ட இருக்கு. நான் அந்த கொங்கத்தை பற்றிய வரலாற்றுக்காக அதெல்லாம் தேடி எழுதி வச்சிருக்கேன். அப்படிப்பட்டது எப்படி உருவாச்சு? இதெல்லாம் உலக வரலாறு தெளிவுறுத்தப்பட வேண்டும் என்றால் இந்திய வரலாறு தெளிவுறுத்தப்பட வேண்டும். இந்திய வரலாறு தெளிவுறுத்தப்பட வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு வரலாறு தெளிவுறுத்தப்பட வேண்டும். தமிழ்நாட்டு வரலாறு தெளிவுறுத்தப்பட வேண்டும் என்றால் கொங்கத்தின் வரலாறு தெளிவுறுத்தப்பட வேண்டும். நாம் படிக்க வேண்டியது வாழ்காவிலிருந்து கங்கை வரை மட்டும் அல்ல. வாழ்காவிலிருந்து கங்கை வரை என்கிற நூலை சும்மா படிச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் நாம் உருவாக்க வேண்டியது குமரி முதல் காவிரி வரை, காவிரி முதல் கங்கை வரை என்கிற ஒரு வரலாற்றை நாம் உருவாக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எனவே உருவாக்குவோம், வரலாற்றை படைப்போம். அதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி என்கிற ஒரு அருமையான கட்சியை செந்தமிழன் சீமானவர்கள் 14 ஆண்டுகள் பாடுபட்டு உழைத்து தன்னுடைய அத்தனையும் தியாகம் செய்து, பொதுக்குழுவில் கலந்து கொண்டவர்களுக்கு, கலந்தாய்வில் கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும், அத்தனையும் தியாகம் செய்து இந்த கட்சி இன்றைக்கும் சின்ன 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 ஒரு சறுக்கள்லாம் கிடையவே கிடையாது. மக்கள் மத்தியில கிடையாது, கட்சிக்குள்ள சிலது அப்படி நடக்குது. அது நடக்குது என்றால் துரோகிகளால் மட்டும்தானே தவிர பகைவர்களால் கூட கிடையாது. பகைவர்களால் ஒரு காலம் நம்மை பகைத்துக் கொண்டு எதிர்த்து கொண்டு வெற்றி பெற்றுவிட முடியாது. இது வரலாறு. நான் ஒன்னும் வெறும் வெற்றி பெருமைக்காக பேசல. தமிழையும் தமிழ் இனத்தையும் தமிழ் நிலத்தையும் பகைத்துக் கொண்டு ஒருவனாலும் நேருக்கு நேர் என்று வெல்ல முடியாது. புறமுதுகளை குத்தலாம், நம்ம கூட இருக்கிறவனை விலை பேசி வாங்கி நமக்கு சோத்துல விஷம் வைக்கலாம். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லி விடைபெறுகிறேன். ஐயாவுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், நவீன் பாலாஜி என்று ஒரு மருத்துவர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நவீன் பாலாஜி ஹெர்போ கேர் அப்படிங்கிற பெயர்ல தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்ட இடங்கள்ல மருத்துவமனை வச்சிருக்காரு. சொந்த கட்டடம், சித்தோட்டு பக்கத்துல தான் அதனுடைய தலைமையகம் இருக்கு. அருமையான மனிதர். ஆங்கில மருத்துவத்தை போட்டு கிழிச்சு எடுத்துருவார். ஆங்கில மருத்துவத்துக்கு இணையான மருத்துவம் பார்க்கிறவர். அவ்வளவு காசு வாங்குவார். அவ்வளவு அருமையான மனிதர். என்னன்னா தெரியுங்களா உங்களுக்கு? அண்மையில நோய்வாய்ப்பட்டு நம்ம சூரம்பட்டி 4 ரோட்ல அந்த மருத்துவமனை பேர்லாம் வேண்டாம், அந்த ஆங்கில மருத்துவமனையில சாக கிடக்கிறப்ப நான் போய் பார்த்தேன். ஏன் அவருடைய எனக்கு தொடர்பு ஏற்படுச்சுன்னா, அவர் என்னுடைய ஒரு பாடலுக்கு கிட்டத்தட்ட 2.25 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதை ஒளிப்பதிவு பண்ணி கொடுத்தாரு, ரெக்கார்டிங் பண்ணி கொடுத்தாரு. நான் விரும்பின மாதிரி. அந்த வகையில் அவருக்கு எனக்கும் அறிமுகம். அந்த வகையில் அவர் கடைசி கட்டத்தில் கேட்டிருக்காரு, சமர்பா குமரனை வந்து பார்க்க சொல்லுங்கன்னு. நான் போட்டு பார்த்தேன். ஆனால் அவர் பார்த்து தெரிஞ்சுக்கிற நிலைமையில இல்லை. அதுக்கு அடுத்து ஒரு வாரத்தில் அவர் இறந்துட்டார். இது இயல்பான மரணம் நினைக்கிறீங்களா? யார் கொண்டாங்கன்னே தெரியல, எப்படி கொண்டாங்கன்னு தெரியல. ஆழ்ச்சி அப்படி இருப்பார், செத்துட்டார். ஆனால் லேசாக மறைமுகமாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லுறேன். கடைசியாக பவானி இடுகாட்டில் தான் அவரை புதைச்சாங்க. கடைசி வரைக்கும் வந்து கூட நின்றவர் விசிக அவனுடைய திருமாவளவன். அவ்வளோதான் சொல்லுவேன் நான். புரிஞ்சுக்கங்க, கூட இருக்கிறவன் தான், இருக்கிறவனால தான் கொல்ல முடியும். எதிரியெல்லாம் பகைச்சிக்கிட்டுலாம் கொல்ல முடியாது. ஏன்னா திருவள்ளுவர் தொலைக்காட்சி என்று அவர் ஒரு தொலைக்காட்சி சொந்த காசு 100 கோடி ரூபாய் செலவு பண்ணி தொடங்குறாரு. இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம், 132வது சேனல் நினைக்கிறேன், திருவள்ளுவர் தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சி இது நாள் வரை நவீன் பாலாஜியுடைய தொலைக்காட்சி. இனிமேல் அது யாருடைய தொலைக்காட்சியாக மாறப்போகிறது என்பதை பார்த்தால் யார் அவரை என்று தெரிந்து கொள்ளலாம். ஆக ஒரு காலம் வரைக்கும் நான்லாம் வெளிப்படையா பேசுவேன், எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுவேன், எதையும் மூடி மறைக்க மாட்டேன். ஏன்னா அப்படிதான் வளர்ந்தோம் நாங்க. சுய விமர்சனம் இது நாங்க மேடைகளிலே பேசுவோம். ஆனால் அண்மை காலம் அப்படி அல்ல. செந்தமிழன் சீமானாலேயே பல செய்திகளை சாடை மாடையாக நமக்கு கடத்த முடிகிறது தவிர நேருக்கு நேராக இதாயா நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்ல முடியல. இதெல்லாம் புரிந்து கொண்டு நகர வேணும். நம்ம ஒரு மிகப்பெரிய கடப்பாடுடையவர்களாக தமிழர்கள் நாம் தமிழர் கட்சி மாற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்து, குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு நாள் நாம் நடந்து கொண்டது வேறே. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளே, இந்த தேர்தல் முடிவதற்குள்ளே இந்த கட்சி வளர்ச்சி அல்ல, இந்த கட்சி வளரல என்பதை எப்படியாவது காட்டி, அப்படிங்கிறது அல்ல செய்தி, அதுவல்ல, அது வளருது இல்ல, அப்படி இல்ல. அப்படி குறிப்பா கொங்க பகுதியில் என்ன ஒரு பெரிய வதந்திய புரளியை கிளப்பிட்டு இருக்கான். அண்ணாமலை வந்ததுல இருந்து பிஜேபி பரவாயில்லையாமே. எங்க வரலாறு குறைஞ்சது 50,000 வருஷம். எங்க வரலாறு குறைஞ்சது 50,000 வருஷம். ஒரு 10 வருஷம் வந்து ஆட்சியில இருந்துகிட்டு
கையில எல்லா அதிகாரங்களையும் வச்சுக்கிட்டு இவனுக்கு வளர்ந்துட்டானுங்களா, அதை நம்ம நம்பணுமா? நீ என்ன சொல்லுவாங்கல்ல, என்ன தாய்ப்பால் அம்மா இதுல இப்போ குடிச்ச பால்லாம் கக்குனாலும் உன்னால முடியாதுடா. அந்த மாதிரி முடியாது. ஏனென்றால் தமிழினம் எந்த சமயத்தையும் எந்த மதத்தையும் ஒரு காலமும் ஏற்றுக்கொண்ட இனம் அல்ல தமிழினம். சொல்லு பார்க்கலாம் எங்காவது. திருமாவளவன் சொல்லிட்டு இருக்காருல, பௌத்தம் கிடையாது. அயோத்திதாச பண்டிதர் பண்ணது தப்பு சொன்னது நான் இல்ல, அவருடைய சொந்த மச்சான் தாத்தா ரெட்டமலையார். பௌத்த மதம் கிடையாது தமிழருடையது, சமண மதம் கிடையாது, இந்து மதம் கிடையாது, சைவ சமயம் கிடையாது. இதெல்லாம் நான் சொல்லல, திருமந்திரத்தில் இருக்குது. வீரன் ஒரு தாத்தா ரெட்டமலை சொன்னது விடுங்க, திருமந்திரத்தில் இருக்குது இந்த செய்தி எல்லாம். இங்க குலப்பெருமை பேசுறாங்கல்ல பல பேர். தமிழர் தேசியம், குடியரசியல், குடிகள் அரசியல், குலங்கள் அரசியல். திருமந்திரம் என்ன சொல்லுது? ஒன்றே குலம் ஒருவனே தேவன், நன்றே நினைவின் நமனில்லை நானாமே, சென்றே புகுங்கதி இல்லை நும் சீத்தத்து, நின்றே நிலை பெற நீர் நினைந்துயிமினே. இதெல்லாம் திருமந்திரம். அதே மாதிரி சமயங்கள் 6 என்னது? சௌரம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், மாலியம், வைஷ்ணவம் எனப்படுகிற மாலியம், சைவம். இந்த 6 சமயங்களும் நம்மளுக்கு இல்லைங்குது திருமந்திரம். நான் சொல்ல, திருமந்திரம் சொல்லுது. ஒன்றது பேரூர் வழி ஆறதற்குள் என்றது போல இரு முச்சமயமும் நன்றிது தீதது என்று உரையாளர் குன்று குறைத்தெழு நாயோத்தனரே. நாய் மாதிரி குறைச்சுக்கிறானுங்கடா அந்த 6 சமயத்துக்காரனுங்களும். ஏன் சமயம் தான் பெருசு, ஏன் சமயம் தான் பெருசுன்னு. அதுபோலதான் இன்றைக்கு செந்தமிழன் சீமான் அவர்கள் மிக அமைதியாக ஏன் கட்சி தான் பெருசு, ஏன் கட்சி தான் பெருசு என்று சொல்லாமல் அதை நடைமுறையிலே காட்டி எவனையும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். எவனும் நமக்கு எதிரி அல்ல. மனிதனாக பிறந்தவன் அல்ல, உயிராக பிறந்தவர்கள் மட்டுமல்ல, ஐம்பூத இயற்கையும் கூட நம்முடைய உறவுதான். எனவே மனித நேயம் அல்ல நம்முடைய அரசியல், உயிர்மநேயம் என்று சொல்லிக் கொடுத்து வளர்க்கிற இந்த கட்சியில கன்னியாகுமரியில பார்த்தோம்ல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்களா? கன்னியாகுமரியில தக்கலையில ஒரு நாம் தமிழர் கட்சி ஒன்றிய பொறுப்பாளரை அடிச்சே கொண்டிருக்கான். அடிச்சே. சரி, இப்ப 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்களா இணையத்துல நம்ம பெண் வேட்பாளர் ஒருத்தர், ஆரணி பகுதியோ எங்கேயோ இஸ்லாம் பெண் வேட்பாளர் ஒருத்தரை திமுகவினுடைய நம்ம ஜெகத்ரட்சகம் பாவம், ரொம்ப நேர்மையான உண்மையான மனுஷன், அவர் பல இலக்கியங்கள் படைச்சிருக்கிறாருன்னு பெருமையா பீத்திக்குவானுங்க. அத்தனையும் தப்பா படைச்சு வச்சிருக்கான். நான் படிச்ச அவனுடைய இலக்கியங்கள், குறிப்பா குறிஞ்சி பாட்டை வாங்கி பார்த்தேன், என்ன எழுதி வச்சிருக்கான். குறிஞ்சி பாட்டனும் அப்படியேதான் இருக்கு, ஆனா அதுக்கு பொருள் அர்த்தம் இருக்குல்ல, ஒண்ணும் கிடையாது. ஒரு புடலங்காயும் இல்ல. ஏற்கனவே 150-200 வருஷமா அந்த தெலுங்கர் என்று சொல்லப்படுகிற வடுகர்களும் கலப்பு அவங்க எல்லாம் நமக்கு எதிரின்னு தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அவங்களும் நம்மவங்க தான். தெரியாம தங்களை தெலுங்கர் என்று அவங்களே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாமளும் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. 13, 12, 14க்கு பிறகு வந்தவர்களை வேண்டுமானால் நாம் அப்படி சொல்லலாம். கிபி 3ல வந்தவங்களை நாம் அப்படி சொல்லிட முடியாது. அவங்க இந்த மண்ணில் ஒரு அறநெறியற்ற போர் வெறியோடு வந்து நுழைந்தார்கள். இன்றைக்கு இந்திக்காரர்கள் நுழைவதை போல அவங்க தாங்களே இப்ப சொல்லிக்கிறாங்க, நாங்க ஆயிரக்கணக்கான வருஷமா அங்க இருக்கிறோம். உண்மைதான், இருங்கள். ஆனால் தமிழையும் தமிழரையும் அழித்ததிலே உங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது என்ற குற்ற உணர்வோடு இருங்கள். அதை விட்டு எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு வாடா தமிழ நான் உனக்கு தளர்ந்து தாங்கிறேன்னு கூப்பிடாதீங்க. அது நல்லதில்லை. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தமிழையும் தமிழ் நிலத்தையும் தமிழ் நாட்டையும் மட்டுமல்ல இந்த உலகத்தை பாதுகாக்க அரசியல் செய்வோம் என்று கேட்டு, பேசினால் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். மார்க்சிய, லெனினிய, மாவோவிய, பெரியாரிய, தலித்திய, அம்பேத்கரிய, அத்தனை திராவிடிய அரசியல்களில் இருந்து என்னை வேரோடு பிடுங்கி கொண்டு வந்து தமிழ் தேசிய அரசியலிலே நட்டவன் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அவனுடைய கொள்கை பாடல் வரிகளை மட்டும் உங்க சீதா லட்சுமி அந்த பாட்டை அடிக்கடி மேடைகள்ல சொல்லுவாங்க. அந்த பாடலை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். என் மொழி, என் இனம், என் நாடு நலிகையில் எதனையும் பெரிதென எண்ண மாட்டேன். வேறெவரையும் புகழ்ந்துரை சொல்ல மாட்டேன். ஒரு புன்மொழி, பழியுரை, துன்பங்கள் யாவையும் பொருட்டென மதித்துளம் கொள்ள மாட்டேன். இந்த பூட்கையில் ஓரடி தள்ள மாட்டேன். என் மொழியை, என் இனத்தை, என் நிலத்தை மாற்றானிடம் இட்டுவிட்டு சோம்பிவிட உள்ளமை செய்யேன். அவன் எடுத்தெறியும் காசுக்கு இரு கைகள் பிசையேன். என் தென்மொழியை, கண்ணொழியை, மூச்சுயிர்ப்பை சாகும் வரை தேர்ந்த உயிர் தொண்டெனவே ஆற்றி வருவேன். வாழ்வு தீர்ந்து விடின் வேற்றுடலம் மாற்றி வருவேன்.
உடுக்கையில் உண்கையில் ஓரடி நடக்கையில் உறக்கத்தும் வேறெதும் எண்ணி அறியேன், மனையுறவிலும் காதலை பண்ணி அறியேன், உயிர் விடுக்கணும் தமிழ் எனும் நினைவோடு விடுத்திட வேண்டும் என்று இறைவனை கேட்டுத் தொழுவேன். ஒரு வேற்றுமையும் இல்லை, அதில் உள்ளம் வழுவேன். என் மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றதற்கும் பல்லிழிப்பு காட்ட மாட்டேன். என் மனைவிக்கும் மக்களுக்கும் மாளிகையில் வாழ்வதற்கும் மற்றதற்கும் பல்லிழிப்பு காட்ட மாட்டேன். தன்மானமின்றி கையதற்கும் நீட்ட மாட்டேன். தமிழ் நினைவுக்கும் செயலுக்கும் நீண்ட நெடும் தொண்டினுக்கும் நீட்டியதோர் காசனினும் கூச மாட்டேன். என்னை நிற்க வைத்து போ எனினும் ஏச மாட்டேன் என்கிற பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய பாடல் அடிகள் தான் என்னை தமிழ் தேசியனாய் தமிழனாய் மாற்றியது. திருக்குறளை படிப்பதற்கு முன் தொல்காப்பியத்தை படிப்பதற்கு இதெல்லாம் படித்தே ஆகணும். இதெல்லாம் படிக்காம நாங்க தமிழ் தேசிய அரசியல் பண்றோம், நாம் தமிழர் கட்சியில இருக்கிறோம் சொல்றதுனால பலனே இல்லை. குறைஞ்சபட்சம் உங்க குழந்தைகளுக்காவது அதை கண்டிப்பா நீங்க கத்துக் கொடுத்துதான் ஆகணும். திருக்குறள், தொல்காப்பியம், திருமந்திரம், சித்திர இலக்கியங்கள் போன்றவற்றுக்கு முன்பாக பாவலரேறு பெருஞ்சித்திரனார்னா யாரு, பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய பாடல்கள் என்ன, பாவேந்தன் பாரதிதாசன் என்றால் யாரு, அவனுடைய பாடல்கள் என்ன என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தமிழ் தேசிய அரசியல் தானாக இந்த மண்ணில் வெற்றி பெறும். நாம் தமிழர் கட்சிதான் தமிழ் இனத்துக்கு மட்டுமல்ல, இன்னும் சொல்ல போனா நான் இப்பெல்லாம் அண்மை காலம் பல பேர் என்கிட்ட வந்து சொல்லுவான், பிஜேபி வளர்ந்துருச்சுங்க, RSS வளர்ந்துருச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆமாடா, ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்னே ஒன்று சொல்லு, நான் RSSல இணைஞ்சு வேலை செய்யறேன். ஒன்னே ஒண்ணு, இந்திய ஒன்றியம் இருக்குல்ல, வரலாற்றின் அடிப்படையில் உண்மையான வரலாற்றின் அடிப்படையில, மெய்யியல் வரலாற்றின் அடிப்படையில இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல, தமிழியா என்று இதற்கு பெயரை மாத்திரா. இப்ப நான் உங்களோட செஞ்சு வேலை செய்யறேன். இந்த நாட்டுக்கு பேரு தமிழியா, ஒத்துக்கிறியா? இந்த நாட்டுக்கு பேரு தமிழியா தேசம், ஒத்துக்கிறியா? வரேன், நான் உன்னோட வரேன். இந்த நாட்டுக்கு பேரு தமிழியா ஒன்றியம், ஒத்துக்கிறியா? நான் வரேன் உன்னோட. இது தமிழர்கள் பூமிடா. 3000 வருஷத்துக்கு முன்பு எங்கடா இருந்தது இந்தி, எங்க இருந்தது மராட்டி, எங்க இருந்தது வங்காளம்? 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணில் இருந்த ஒரே மொழி இந்த இந்திய நிலப்பரப்பு எங்கும் தமிழ் மட்டும்தான். வட தமிழிய மொழியாக பிராகிருதம் எனப்படுகிற பாகதமும் பாலி இருந்தது, அவ்வளவுதான். எனவே இந்த நாடு, பல பேர் கேட்கிறான், இந்திய அரசியல் உங்களுக்கு, இந்திய அரசியல் உலக அரசியலே எங்களுக்கானதுதான். எனவே அந்த வகையில நாம் வெல்வோம். நாம் வெல்லவில்லை என்றால் அது நம்முடைய தோல்வி அல்ல, மக்களுக்கான தோல்வி, தமிழ் நிலத்துக்கான தோல்வி, தமிழர்களுக்கான தோல்வி. இதை மனதில் வைத்துக் கொண்டு ஒண்ணுமே வேண்டாங்க, உழைக்கிறதுக்கேற்ற ஊதியம் தான், தெரியுங்களே, உழைப்புக்கேற்ற ஊதியம் தான். நம்ம போய் வேலை செஞ்சுட்டு சும்மா நடிச்சிட்டு இருந்தா வந்தா கூலி கிடைச்சிடாது. 100 மூட்டை இருக்குது, 10 பேர் தூக்குறோம்னா ஆளுக்கு 10 மூட்டையை தூக்கணும். ஒரு ஆள் அப்படியே ஓப்பி அடிச்சுட்டு ஒருத்தனை 12 மூட்டை தூக்க வைக்க கூடாது. இவ்வளவுதான். இந்த மெய்யியல் உண்மையை புரிந்து கொண்டு நாம், மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். மக்கள் செந்தமிழன் சீமானை, நாம் தமிழரை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இதை நான் சொல்லல, செந்தமிழன் சீமானை சொல்றாரு. மக்களின் நடவடிக்கைகள் காட்டுது. கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை கட்சி பொறுப்பாளர்களாக இருக்கிற, கட்சி உறுப்பினர்களாக இருக்கிற, கட்சியின் முன்னோடிகளாக இருக்கிற நம் போன்ற ஒவ்வொருவரின் கடமை என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு தேர்தல் வரை உணவை, உறக்கத்தை தொலைத்து விட்டு வாருங்கள் என்று சொல்லவில்லை, கொஞ்சம் குறைத்து கொண்டு வாருங்கள். ஐயாவை வெற்றி பெறச் செய்வோம். நாம் தமிழரை, தமிழ் தேசியத்தை வெற்றி பெறச் செய்வோம். நன்றி, வணக்கம்.